முதலமைச்சர் விஜய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறார். என்ன காரணம் அப்படின்னா, தமிழகத்துல சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில சொல்லப்பட்டிருக்கு. மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிச்ச பிறகு இது நடக்கும். எப்படி திரு விஜயை பாராட்டுறது அப்படின்னு வழி தேடுறாங்க பல கட்சிக்காரங்க. அதுல அன்புமணி ராமதாசும் ஒருத்தர். இது அருமையான ஒரு உரை அப்படின்னு ஆளுநர் உரையை சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பாராட்டுறாரு. இந்த மாதிரி சூழலை பார்க்கும்போது பாமக உள்ள வந்துருமோங்கிற சந்தேகம் இருக்கு. பாமக வந்துச்சுன்னா விசிகா போயிருமோ, விசிகாவிலே வேற அமைச்சர் பதவி கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்கறாங்களாம். ஆனா பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்குமா? இருக்குங்க. ஜாதி மதங்களை ஒழித்து விட்டுதான் தாவேகா வென்றிருக்கிறது அப்படின்னு தாவேகால சேர்ந்த மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சி மகேந்திரன் சொல்றாரு. இதெல்லாம் இயல்பா ஆயிட்டு இருக்குங்க. இந்த சமயத்தில் தான் மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்கள் உதயசூரி சின்னத்தில் நின்னவங்க அவங்க தனியா போய் உட்கார்றாங்க. தனியா போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்றது? இந்த மாதிரி நிலைமையில வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் தாவேகா அமைச்சர்கள் அப்படி போற்றி பாராட்டுறாங்க, வரவேற்று அப்படி குதூகலிக்கிறாங்க. அநேகமா அவங்களும் திமுக அணியிலிருந்து வந்துருவாங்கிற மாதிரி தெரியுது. வந்துட்டாங்க அப்படின்னா தனியா நின்று தான் ஜெயிக்கணும். அதற்கான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. இதுல பார்க்க போனா செய்தியாளர்கள்கிட்ட பேசுற உதயநிதி ஸ்டாலின் விட்ட வச்சுட்டு பேசுறாருங்க. அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியுமா அப்படின்னு. ஆட்சிக்கு தாவேகா வந்த பிறகு பல கட்சிகளுக்கு குழப்பம் இருக்கு. அது உதயநிதிக்கும் வந்துருச்சு.